அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் பலவும் சீனாவில் தங்களது தொழிற்சாலைகளை கட்டி எழுப்பி இந்தியர்களை பணியில் அமர்த்தி அயர்லாந்து லாபத்தை குவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் இனி அமெரிக்கர்களுக்கே அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதற்கான சீர்திருத்தங்களையும் நேரடி அழுத்தங்களையும் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அவரது தலைமையிலான நிர்வாகம் கொடுக்கும் என்றும் தெரிகிறது. வாஷிங்டனில் நடைபெற்ற AI உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் அனைத்து விவகாரங்களிலும் அமெரிக்காவையே முதன்மையாக வைத்து செயல்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் இனி கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் போன்ற அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களில் இனி எதிர்காலத்தில் இந்தியர்கள் பணி அமர்த்தப்படுவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தீவு தேசமான சைப்ரஸின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ விபத்திற்கு 2 பேர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் உயிரை காக்க தப்பியோட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டனர். இந்த நிலையில் சவுனி கிராமம் அருகே ஹெலிகாப்டரின் மூலம் பொடிகளை தூவி காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணி நடைபெற்ற நிலையில் எரிந்த தங்களது வீடுகள் மற்றும் நிலத்திற்கு மீண்டும் திரும்பிய மக்கள் இவ்வளவு நாள் தாங்கள் வாழ்ந்து வந்த சொர்க்கத்தை இழந்துவிட்டதாக வேதனை தெரிவித்தனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.